மீனாட்சியின் மூலம்தான் இறைவனை அடைய முடியும். இதை காட்டுறதுக்காகத்தான் மதுரை கோயிலில் 4 கோபுரங்கள், ராஜகோபுரங்கள் இருந்தாலும் சுவாமி எந்த வழியாக வருவார்? அம்மன் சந்நிதி வழியாக. யோகிக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? யோகி 8 படிகளை கடந்தவர். திருமந்திரத்திலே வரும் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8 படி. நான் அதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா சுவாமிக்கு அடுத்த பர்த்டே வந்துடும். 8ஐயும் சொல்லலை. அதில் ஈடுபடுவர் யோகி. சித்தர்னா என்ன அர்த்தம்? தான் மட்டும் முன்னேறாமல் உலக மக்களையெல்லாம் சேர்த்து அழைத்து கொண்டு அவர்களுக்கு வியாதி வந்துதா மூலிகை மூலம் வைத்தியம் செய்து, சித்த வைத்தியம். அவர்கள் மனத்துக்கு வைத்தியம் செய்து அவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு சென்று இறைவனோடு சேர்க்கிறாரே, அவருக்கு சித்தர்னு பேர்.